ஆமா ஸ்டோரி என்ன தங்கச்சி என்ன தங்கூசி அண்ணா தங்கா அண்ணா என் கூட பிறந்த என் தங்கச்சி அண்ணா உனக்கே முன்னாள் 2 தொங்குச்சு நெகிரிசி சாலரு சரி 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 எல்லாம் நீ எடுத்து கொடுத்ததுதான் அண்ணா. ஆனா வீட்டுக்கார குடிச்சு அவன் வீட்டுக்கார குடிச்சு அடிக்கிறானா? குடிச்சு குடிச்சு வந்து அடிக்கிறான். ஏன் பாடி தெரியுது அப்படியே தெரியக்கூடாதுன்னா சட்டி இப்ப என்ன எப்படி போயிடும்? இப்ப சட்டி தெரியற கூட வளர்த்தணும். சரி வளர்ந்து இருக்கட்டும். என்ன கூப்பிட்ட? ஏமா என் ஊரோ வணக்கம்பாடி. வணக்கம்பாடி. இவன் ஊரோ கீழ்பாடி. கீழ்பாடி. என் ஊரோ முருகம்பாடி. முருகம்பாடி. உள்ளார போடி டெட் பாடி. சரி அண்ணா மரியாதை கொடுத்தா என்ன என்ன நிறைய கண்டத போட இடத்துல அடிக்கிறீங்க. இப்ப நான் சமையல் ஆகலாம் பாக்குறேன். காலை கிளப்பி சங்க வை எல்லாம் வருது. ஏமா அதான் ஏமா எனக்கு உன் ஊரா ஜம்பை தாங்கல். நான் சொல்லவே இல்லையே. ஏமா என் ஊரா ஜம்பை தாங்கல். ஜம்பை தாங்கல் இந்த மதுரை பேரை பார்த்து அதுவா? அதேதான். ஓ சரி. எங்க ஆயா ஊரு பொன்னியந்தல். இந்த ஊர் பேர் எது? நான் சொன்ன மறுபடியும் சொன்னேன். ஜம்பை தாங்கல். ஜம்பை தாங்கல் இந்த திருவரங்க பக்கத்துல அதுவா? அதே தாண்டி அந்த ஆத்து ஓரமா அங்க தாண்டி பேல போய்க்கிறேன். மாதிரி அவனுக்கு. ஆமா இருமா சின்ன கதை தான். அவன் குடும்பத்தை கொஞ்சம் கேளுங்களா? ஒரே நிமிஷம். என் குடும்பம் எப்படி எப்படி போய் இப்ப சொல்றேன் பாரு. உங்க ஏற்கனவே சொல்லிக்கிறா தெரியல. ஒரு நிமிஷம் போட்டு சொல்றேன். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு அதே ஒரே பையன் தான். நான் ஒரே பையன். நீ 25 வயசு ஆயிடுச்சு. சரி. என் தாய் மாமா பொண்ணு இருக்குது உனக்கு. எங்க அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு. இது ஈஸிமா, ரொம்ப கஷ்டம் இல்லை. என் ஊரோ ஜம்பத்தாங்கல். 6 மாசம் ஜம்பத்தாங்க. யார் நேரம் ஆகத்தியா திருகத்துல பஸ் ஆட்டுக்குதியா சொல்றதால வீடு போயிருக்கா. சொல்லுவா. இப்ப கூட அக்கமுறை ஆயிடுச்சு எனக்கு. ஜம்பத்தாங்கல். ஜம்பத்தாங்கல் எங்க ஊரு நாட்டாம தலைவர் கவுன்சிலர் எல்லாம் பார்த்தாங்க. என்னடா வர வர பூபதி ஏன் கெட்டிக்கார பையன் மெண்டலு விடு மெண்டல் தான். எப்ப இந்த கம்பெனி சேர்ந்து அண்ணன் மெண்டல் தான். 9 வருஷமா இப்ப வந்த நேரம் தான் மெண்டல் ஆயிட்டேன். நான் வந்த நேரமா சத்தி பண்றா சத்தி மாடி தாலி நிலைக்கு எங்க ஊர் நாட்டாம தலைவர் எல்லாம் பார்த்தாங்க. பூபதி ஆட்டுக்கு போறேன் தவிர வர வர அம்மாவாசை கும்பிட மாட்டான். அம்மாவாசை கும்பிட மாட்டானே. இவனை இன்னைக்கு ஒரு சரி கட்டி ஆகணும். இவன் எப்படின்னா அம்மாவாசை கும்பிட வைக்கணும். அப்படி பஞ்சாயத்து கூட்டாங்க. பஞ்சாயத்துல வர வச்சாங்க. கெட்டிக்கார பையன் வர வேண்டும், கெட்டிக்கார பையன் வர வேண்டும், கெட்டிக்கார பையன் வர வேண்டும். இவளுக்கு புள்ள கொடுக்க வேண்டும், புள்ள கொடுக்க வேண்டும். யாரு கம்யூனிட்டி புள்ள கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாட்டார கூப்பிட்டாங்க. ஆயா ஏரோல பேச சொன்னாங்க. அங்க கம்முனு இருங்களா? ஐயோ ஐயோ கொஞ்ச நேரம் அவன் காலில் கூட பத்தான் தெரியுமா தொண்டை தலைவர்லாம் பார்த்தாங்க. பஞ்சாயத்துக்கு வர வேண்டும், வர வேண்டும். வர வர நீ அம்மா சுக மாட்டேன். அதனால கசவர் போட இன்னும் போட சொல்லு. நான் மட்டும் தான் போடணும். அப்புறம் ஏழை ஏற்றுக்கோ. நாடார் கூட்டாங்களா? சரி பண்ண மாட்டான். வாங்க கூட்டாங்க. பூபதி பரவாயில்ல. நீ அம்மாவாசை கும்பிட மாட்டேன். என்னன்ற நீ அம்மாவாசை கும்பிட்டா உன்னோட பாட்டன் முப்பாட்டன்
தலைமுறை தலைமுறையா யார் யார் செத்தாங்களோ முப்பாட்டுலாம் வந்து உங்க வீட்டுல தெய்வமா இருப்பாங்க, உன் வீட்டுல தெய்வமா இருந்து உன் குடும்பம் நல்லா இருக்கும், உனக்கு புள்ள குட்டியா கூட பிறப்பாங்க பிறப்பாங்க. அப்படி சொன்னாங்க. ஆ, பெரியவங்க பேச்ச தட்டக்கூடாது. கட்டக்கூடாது. இத்தனை நாளா அமாவாசை கும்பிடல, கும்பல்ல இன்னிலிருந்து நம்ம அமாவாசை கும்பிட போறோம். ஆ, நம்ம அமாவாசை கும்பிடுறது நம்ம ஊருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஊருக்கு மட்டும் தான் தெரியும். அக்கம் பக்க கிராமத்துல தெரியட்டுமே, ஒரு 10 ஊருக்கு தெரியட்டுமே. அப்படி என் ஊர்ல இருந்து ஆ, மெயின் ரோட்டா ஜம்பவையா சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டே போறேன். அமாவாசை பிடிக்க போறேன், அமாவாசை பிடிக்க போறேன், அமாவாசை பிடிக்க போறேன், அமாவாசை பிடிக்க போறேன். இப்படி சொல்லினே போன பாரு. சொல்லிட்டே போறேன் பாரு. என் ஊரு பக்கத்துல ஜம்ப ஜம்ப ஒருத்தன் என்ன பண்ணா, ஆ, கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு 3 வருஷமா ஜெயில இருந்து 3 வருஷமா ஜெயில இருந்து அன்னைக்குதான் ரிலீஸ் ஆகி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இருக்கிறான். அவன் அப்பதான் ஜாமீன்ல வெளியே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறான். மலர்பேட்டைக்கு வரலாடு. அவன் பேரு அமாவாசை ஆட்டுக்குது. அந்த கொலை பண்ணிட்டு போய் ஜெயில இருந்து வந்தவன் பேரு அமாவாசை. நான் என்ன பண்ணேன், ஆ, அமாவாசை பிடிக்க போறேன், போறேன் அமாவாசை பிடிக்க போறேன் பாரு. சொல்லினே போறேன். அவன் காதுல வாங்கிட்டான். அவன் காதுல வாங்கிட்டான். நம்மளே இப்பதான் ஜெயில ஜாமீன் வெளியே வந்து உட்காந்து கிடக்குறோம். அதான் உட்காந்துக்கிறோம். அதுல ஆளை உடனே போலீஸ் ஆளை விட்டு தேடுறாங்களே. நம்மளே பிடிக்க போறேன். வராங்க வாடாங்க. என்ன பிடிக்க போற, என்ன பிடிக்க போற? அமாவாசை பிடிக்க போறியா? அமாவாசை. 4 வாங்க அந்தாண்ட 2 தர 2 நம்ம குடுத்தா சும்மா இந்தாண்ட 2 கண்ணத்துல இருந்தா 2 கண்ணத்துல. அவன் சொல்லி அடிக்கிறான். என்ன சொல்லி அடிக்கிறான்? பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது சொல்லியே போறான். பிடிக்கவே போய் சொல்லினே போறான். அவன் அடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், மெயின் ரோடா ஆ, பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது சொல்லினே போன பாரு. பிடிக்கவே சொல்லினே போற பாரு. பக்கத்து ஜம்பைக்கு பக்கத்துல பள்ளிச்சந்திரன் ஒரு கிராமம். கிராமம். அங்க ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செங்கல் சூழலை அடிக்க வச்சு 2 லட்சம் ரூபாய் கடை வாங்கி அப்பதான் செங்கல் அறுத்து சூளை அடிக்கி சனிமலை வாட்டமா வத்தி குச்சி வச்சு கீக்க போறான். அப்படி பத்த வைக்க போறோம். அங்க போய் என் வாய் சும்மா இருக்கக்கூடாதா, மறுக்கூடாதோ, இது பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது. அப்படி சொன்ன பாரு. ஒண்ணு பாரு. சோழக்கார காதுல வாங்கிட்டான். முத செங்கலை ஏறி வைக்க போற. நம்ம வட்டிக்கு கடை வாங்கி நம்ம சூளை பத்த வைக்கிற மூலையில. ஆமா, அவலட்சமா பிடிக்கூடாதுன்னு சொல்றான். அவலட்சணமா வந்து பிடிக்கூடாதுன்னு சொல்றானு. இந்த வாழான்னு கூப்பிட்டு இந்த சூழகாலுக்கு மீது போன குச்சி இருக்கு, இந்த மீது போட கட்ட குச்சிக்கு பாரு. அது அடுத்து 4 வாங்கணும். 4 வாங்கி சும்மா திமர்றான். அவன் அடிச்சு சொல்றான், அடிச்சு சொல்றான். நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும். சொல்லினா போடானா. சொல்லினே போடானா. நானும் மேண்டோட சொல்லினே நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும் சொல்லி போன. நல்லா ஏறிடும் சொல்லினே போனேன். அந்த பள்ளிச்சந்திர பக்கத்துல செல்லங்குப்புன்னு ஒரு கிராமம். செல்லங்கப்பா கிராமம். ஒரு தெருவே கூறபடி ஏறிது. ஒரு தெருவே ஒரு 10 ஊடு பிடிச்சி ஏறிது. அங்க போய் என் வாய் சும்மா இருக்கக்கூடாதா, மறுக்கூடாதா, நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும், நல்லா ஏறிடும். இப்படி சொன்ன பாரு. இந்த போற விட்டாமைக்கு போன மாதிரி 10 பேர் வாலி எடுத்துக்கிட்டேன். இந்த வாலில தண்ணி எடுத்துட்டு ஒரு 10 பேர் ஒண்ணா பாரு வீட்டை அமைக்கிட்டியா. அது 5 பேர் திரும்பினானுவ. 5 பேர் போனோம், 5 பேர் ரிட்டர்ன் வந்தோம். வாடான்னு கூட்டாங்க. என்ன ஏறினோம், என்ன ஏறினோம், நல்லா ஏறினுமா, நல்லா ஏறினுமா. என் ஊடி ஏறிது, வயிறு ஏறிது எனக்கு. நீ நல்லா ஏறினன்ற ஏன் தெருவில் வந்து சொன்ன நல்லா 5 பேர் வாலியால வாங்கணும். அப்பெல்லாம் உடம்பு எப்படி இருக்குது? முதல்ல போக கிளம்புது. அப்படியே சும்மா அப்படியே மத்த உடம்பு. அவன் சொல்லி அடிக்கிறான். என்னன்னு அவிஞ்சு போயிடணும் சொல்லினே போறான். நானும் மேண்டோட அவிஞ்சு போயிடணும் சொன்ன சொல்லிட்டே வந்த பாரு. பக்கத்துல மண்ணூர் பேட்டை பெரிய பணக்கார விட்டு ஒரு பணக்கார வசதியான போய் அவன் மாட்டுக்கு தண்ணி காட்ட போய்க்கிறான். அந்த வண்டி மாட்டை பெரிய மாட்டை பிடிச்சி தண்ணி காட்டிக்கிறான். அந்த மாட்டு கொம்புல உக்காந்துக்குது. இந்த மாட்டு கொம்புல அப்படி சிமிர்ச்சு பாரு, அப்படி அடிச்சு பாரு. அந்த பையன் கண்ணு குத்தி ஒரு கண்ணு வெளியே வந்துச்சு. அந்த மாட்டு கொம்பு அடிச்சு அந்த கண்ணே ஒரு கண்ணு வெளியே வந்து அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போறதுக்காக பஸ்ஸால உட்காந்துக்கிறாங்க. அது போய் வயிற்று பாரு கூடாது. இது அவிஞ்சு போயிடும் அப்படி சொன்ன பாரு. அவன் அப்பங்கார காதல வாங்கிட்டான். இருக்கிறது ஒரு புள்ள மாடு குத்தி கண்ணு வெளியே வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் நான் உட்கார வச்சுக்கிறேன். அந்த அவலட்சணமா வந்து அவிஞ்சு பாரு சொல்றியா. அவன் கூப்பிட்டு 4 வாங்கணும். அப்பெல்லாம் உடம்பு எப்படி இருக்குது? தத்து குத்தலா இருக்குது. அப்படியே சும்மா வாங்கி கட்டிங்க. அவனும் சொல்லி அடிக்கிறான். நல்லா தெரியணும் சொல்லினே போறான். அப்ப யோசனை பண்ண மெயின் ரோடா வந்தா உதவாங்க முடியல. பக்கத்துல தென்பண்ணை ஆறு போகுது. ஆத்துக்கு அந்தாண்ட போயிடலாம். அப்படி ஆத்துள்ள ஏறிங்க அப்படி போயிடுவோம் முடியும். அப்படி நான் என்ன பண்றேன், ஆத்துக்கு இறங்குறேன். என்னன்னு சொல்லி இறங்குறேன். என்ன சொல்ற? நல்லா தெரியணும் அப்படி சொல்லி நின்றாண்டு இறங்கணும் பாரு. பார்த்தா முட்டிகால் ஆயி தண்ணி போகுது. என்ன பண்ணாங்க 4 பொம்பளை இந்தாண்டக்காரில இருந்து அந்தாண்டக்காரில போய் விறகு வெட்ட போய்க்கிறாங்க. இந்தாண்டக்காரில இருந்து 4 பொம்பளை அந்தாண்டக்காரிக்கு விறகு வெட்டிக்கின்னு வராங்க. வேற வெட்டிட்டு செம கட்டிட்டு அந்தாண்டக்காரில இருந்து இந்தாண்டக்காரி வர பாக்குறாங்க. செம கட்டிக்கின்னு வராங்க. ஆமா, நான் இந்தாண்டக்காரில காலை எடுத்து நடந்து போயிட்டே இருக்கிறேன். இந்தாண்டக்காரில காலை வச்ச தண்ணியில அந்தாண்ட பொம்பளைங்க தண்ணியில அவங்களும் காலை வச்சாங்க. பொம்பளைங்க தண்ணி கண்ட என்ன பண்ணுவாங்க, சும்மா லேசா போட்டு வருவாங்க. ஆமா, அவங்களும் நடுவேல வராங்க. நானும் நடுவேல போறேன்.
அங்க போய் வாய் சும்மா கூடாதா வரக்கூடாதா நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் இப்படி சொன்ன பாரு பொம்பளைங்க தண்ணியில வச்ச காலை அப்படியே தண்ணியில வச்ச காலை முன்ன வச்ச காலை திரும்பி கரையில எடுத்து வச்சாங்க அப்படியே பின்னாடி வச்சாங்க சமைய கீழே போட்டாங்க 4 பேரும் சமைய கீழே போட்டாங்க வாடான்னு கூட்டாங்க வாடான்னு கூப்பிட்டாங்க என்ன தெரியணும் ஆளுக்கு ஒரு சிமரை ஈத்தாங்க ஈத்தாங்க என்ன தெரியணும் என்ன நல்லா தெரியும் நல்லா தெரியுமா 4 பேருமே 4 குச்சியெல்லாம் வாங்குறாங்க வாங்கணும் பெருட்டு வாங்குறாங்க ஐயோ எப்பாடே முதுகு போக தத்து குத்தலாம் ஆய்வுன்னு போறபடி சும்மா போது உயிர் இனிமே நம்மளால உதவாங்க முடியாது அப்படி என்ன நல்ல டீ கடையை பார்த்து நம்ம தான் பால் சாப்பிட பழக்கமாச்சு அப்படி டீ கடைக்கு போனேன் அண்ணா டீ கடைக்காரன் அண்ணா ஒரு பால் போடுனா ஒரு கிளாஸ் பால் கொடுனா அப்படி சொல்லிட்டு பெஞ்சில உட்காந்து அப்பெல்லாம் உடம்பு எப்படி இப்பயோன்னு கிடக்குது அப்படியே ஈத்துங்குது அந்த டீ கடைக்கார பால் போட்டு பெஞ்சில வச்சிட்டாங்க அப்படி டேபிள் மேல வச்சிட்டாரு இதை நான் பார்க்கல நீ பார்க்கல அந்த டீ கடைக்கார பொண்ணு கிளாஸுக்காக வர மாட்டுது அந்த நேரத்துக்கு கிளாஸ் வர மாட்டேங்குது அது அன்னைக்கு பார்த்து தாவணி போட கட்டு வந்துச்சு தாவணி போட்டு வந்துச்சு அவங்க அப்பா வான்னு கூட்டாங்க பாரு வந்த வேலைக்கு வந்துச்சு பாரு கிளாஸ் கையில அப்படியே கிளாஸ் கையில திரும்பி சிவாரு அது முந்தாணி போய் போட்டு வச்ச பால் மேல மூடிச்சு அவர் போட்டு வச்ச டேபிள் மேல பால் மேல மூடிச்சு அந்த முந்தாணி அங்க போய் வாய்ச்சா பாரு கூடாதா பாப்பா தாவணி தூக்கு நான் பால் குடிக்கணும் தாவணி தூக்கு பால் குடிக்கணும் பாப்பா தாவணி தூக்கு நான் பால் குடிக்கணும் அவனுக்கு கம்பெனி இருப்பானா நம்பாரு டீ கடைக்காரனுக்கு கோவம் வந்துச்சு டீ குடிக்க வந்து ஏன் போட்டு நீ பால் கேக்குறியா அவன் என்ன பண்ணா அடுப்பு காட்டி வச்சு பாரு கரியாண்டி போடுற கண்டி அதை எடுத்து முதல்ல 10 வைக்கு வைக்கிறான் வாங்குறோம் அட்டாட்டியா எடுத்துட்டு வருது முதுகு அண்ணா தப்பா நினைக்காத நான் பால் போட சொன்னா பால் போட்டு வச்சீங்களா அந்த நேரத்துல பொண்ணு வந்துச்சு பாரு அது வந்த வேகத்து முந்தாணி மூடி வச்சு பால் மேல இந்த முந்தாணி வந்து பால் மேல அந்த கிளாஸ் மேல மூடிச்சு அந்த முந்தாணி தான் எடுத்து சொன்ன நீ தப்பா நினைக்காத அம்மா உதவாங்கத்து யாரால அந்த அமாவாசையால இனிமே அமாவாசை கும்பிடக்கூடாது மறுநாளே சனிக்கிழமை சந்தை மறுநாளே சனிக்கிழமை சந்தை 2 கிலோ பன்னிகர் எடுத்த என் பொண்டாட்டி கொடுத்த தாலி கட்ட மாட்டாதியா வாடி வாங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தேன் அதை வறுத்தேன் 12 மணி கடை தந்தாங்க 2 கோட்டர் வாங்கி அடிச்சேன் செவுத்துலயா கோட்டர் வாங்கி செவுத்துல அடிப்பாங்க நீதானே சொன்ன அடிச்சுன்னு குடிச்சேன் அப்படி கைட்டு அப்படி கருத்து தெரிஞ்சு அடிச்சேன் குடிச்ச மாட்டே படுத்துட்டேன் பையா அன்னையில இருந்து நான் அமாவாசை கும்பிடுறேன் போய் வந்து பேசுறது கிடையாது ஆண்டாளு டீ கேக்குறான் கூட எனக்கே இல்லமாங்க அப்புறம் அழுகுறானே நீ வாங்க நாடகம் அழுகுறானா டீ வேணும் ஒரு கட்டிக்கு போடு ஞாபகம் வராதுப்பா யாரை பார்த்தீங்கன்னா நீ அமாவாசை அமாவாசை நீதான் அந்த கொலை பண்ணதா முண்டாட்டை ஒத்தமானவன் கேஸ் போட்டியா பாடு இசையாரியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறைவா இசையாரியா சிறுவன் எனக்கு வரம் அருள்வாய் இறந்து போக பிறந்த ஜென்மம் ஏனளித்தாய் தேவா
தினம் வணங்கும் ஸ்ரீனிவாசா அடியல் சேகர் தெய்வம் தினம் வணங்கும் ஸ்ரீனிவாசா இன்னைக்கு எங்க போயிட்டா இன்னைக்கு வரட்டு இன்னைக்கு ஐயோ ஐயோ இங்கே கேட்ல கிடப்பான் கட்டி வச்சு தேட கிடப்பான் என் வீட்டுக்கு காவலா இருப்பாங்க வந்துட்டா வாங்க 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 மூப்பிட்டா என் வீட்டு மந்திரியா செய்வேன் அவர் அழுகுறான் ஏன்டா டேய் மணல் கூப்பிட்டு கிடக்குறேன் நீங்க எங்கடா போய் இந்த மணரா என் பொண்டாடிக்கு பால் கொடுத்துட்டு வர ஆம்பளை பையன பொம்பளைக்கு என்னப்பா என் பொண்டாடி உடம்பு கிளம்பி ஒரு வாரம் பேட்டில் கிடந்தா தம்பி உன் பொண்ணாடி உடம்பா சரியில்ல நீ ஏன்டா அப்படி கேக்குற ஏன்னா நீ ஒரே ஒரு போன் பண்ணி அந்த தானே வந்த இட்டு போயிட்டு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட ஊசி போட்டு இட்டு வந்து வீட்டுல படுக்க விட்டு நம்மகிட்ட வீடு நாடகம் வந்துருப்பேன் நல்ல பொண்ணுவாண்டா நீ போய் என் பொண்டாடி போய் டாக்டர் போய் ஊசி போட்டு நீ இட்டு விட்டு போடாது நீ அவனுக்கு பதில் நீ ஊசி போட்டு வந்துருவேன் போய் டாக்டர் இவனுக்கு ஊசி போட்டு வந்து அப்புறம் பொண்டாட்டி கேட்டுவான் இங்க வந்து பேச யாரு அது பேசுறது ஏன்னா புள்ளி அடிக்கிறா ஏன்னா அடிக்கலாம் கூட சுத்தல போட்டு அம்மி போட்டுருணும் அதெல்லாம் போடு டீ கடை எது இல்லையா பசி எடுத்துச்சு கிளம்பு சரி போய் சாமி போய் கட்டப்பள்ளி படுத்து கடை போ ஏனில படுத்துன்னு சொன்னாலும் கட்ட போயிடுறா படுத்து எவ்வளோ மாட்டா போ என்ன சொன்னேன் நானு இப்போ ஒரு அடி நாரா அவன் ஆசையா தீர்த்து அடி வாடி ஏனா போ அடியே ஆம்பளை தான் அடிக்கிறது நீ தான் அடிக்குது லாகி இல்ல ஏன் உடாடா உடாடா வாடி அடி அடிக்குது லாகில் சாமியே ஏய் இப்படி போடா அப்படியே என் பேரு என் ஊரு தூத்துக்குடி நான் தாரா சாத்துக்குடி தூத்தாக்காடி மாமா கொஞ்சம் பாத்தி காடி மாமா அடிவா டப்பா என் மூட்டு போடு கொலை பண்றவங்க குடும்பத்தை நான் பாத்துக்குவேன் என் பொண்டாடி இன்னும் ஒரு என்ன வேணும் தங்கச்சியே வேணும் அப்புறம் என் கூட நீ சாப்பாடு போட்டு வச்சுக்கோ ஐயோ வாயம்மா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் குனிஞ்சு உனக்கு மட்டும் மரியாதை வைப்பேன் சரியப்பா நல்லபடியாக வாழ வேண்டும் என்னைக்கு சுகமாக வாழ வேண்டும் ஆமாம்மா ஏன் மேல கை வைக்கிறேன் நீ யார் எனக்கு அப்ப நான் அம்மா நான் உனக்கு யாரு மகன் அம்மா மேல தோல் மேல போடக்கூடாதா போடலாம் போடலாம் பூபதி சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் சபையை பார்த்தா கொஞ்சம் திட்டான சபை தான் சரி இருக்கட்டும் விடு இருந்தாலும் கலகலப்பா இருக்கட்டும் ஒண்ணு குறையிலடா என்ன பண்ணுது ஏன் என்ன பாவம் ஏன்டா உனக்கு எங்க படுத்து சொல்றேன் என் பெரியம்மா பொண்ணு இது ஐயோ நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பெரியம்மா பொண்ணை கட்டிக்கினேன் அடுத்த பொண்ணு கட்டினா நகை நட்டை போட மாட்டான் ஆமா பெரியம்மா பொண்ணு தான் சரி பெரியம்மா பொண்ணை விட்டு போலாம் சரி 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 அது பெரியம்மா பொண்ணா இருந்தாலும் சரிதான் சித்தப்ப பொண்ணா இருந்தாலும் சரிதான் கட்டிக்கிட்டா கொண்டாடி தான் ஆனா எனக்கு சுத்தமான மாமியா யாரு கேட்டா என் மதிய அழகிதான் சரி உங்ககிட்ட பேசக்கூடாது உன் கதை அப்படியே இருக்கா அழகிலே அழகி சிறந்த அழகி என் மதிய அழகி அவ அழகு என்ன குணம் என்ன அவ போடுற புடவை அழகு என்ன முகத்தை பாரு அழகான சிரிப்பு என்ன மணி போற வர ஒன்னு வாங்கிட மாட்டேன் பாரு ஒன்ன காணாம பாரு சரியப்பா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் சபையை பார்த்தா லட்சுமி கடாஜபுர சபை லட்சுமி கடாஜபுரத்தை சபையில அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு அதோ தெய்வண்டிக்கு ஆமாப்பா கட்டுண்ட கணவன் வாங்க அனைவருடைய பாதத்திற்கும் என்ன சாமி அந்த 3 சிலை என்ன சாமிமா சொல்ல நிஜமா தெரியல சாமி
அமாவாசை யாருமே சொல்ல என்ன சாமி சாமிதான் ஐயப்பன் சாமி தம்பி சாமி கருப்பு சாமிடா அவர்லாம். தப்புதான் என் புத்தியில செருப்பாலே வச்சுக்கலாம். சரி விடு. இல்ல சாப்பிடும் போது பார்த்தா சொல்லிச்சுது என்ன சாமியா இருக்கும் முருகரா இருந்தா 2 பொண்டாட்டி இருக்கும். சரி இதை விடு. சொல்லேம்மா என்னுடைய லட்சுமி கடாதி படிச்சவை அதான் அந்த பகவானுடைய பாதத்துக்கு இந்த நாடக ஆசிரியருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் இனவருக்கு தங்களுக்கு அடியேன் 1 கோடி வரை விளக்கப்பட்டு சொல்றபடியா சொல்றபடியா திரா எப்படி சேனா 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 வசந்த சேனா வசந்த சேனா ஆமா இரு பேச இரு டேய் தீர்த்தமா மலை ஆண்டு வரக்கூடிய ஆமா மகிடவர்த்தனா மகிடவர்த்தனுடைய மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி என் பெயரோ வசந்த சேனா. ஓ மயிடவர்த்தன பண்ணடியா ஏன் தொட்டு பேசுற தபறதா பரவாயில்ல கும்பன் தான் இருக்கிறேன் ஏன் கும்முன்னு தான் என்ன பண்ண போற நான் ஒண்ணும் பண்ண நீ எட்ட நின்னு பேசு அச்சுடும் பல்ல ஒன்றுடும் ஏய் அம்மா தூரல இங்க வந்து நில்லு ஏன் அப்படியே நில்லு எங்க வீட்டுக்காரருடைய பெருமை என்னன்னு தெரியுமா உனக்கு தம்பி ஆமா டேய் 100 சிரம் 100 சிரம் 200 கரம் 200 கரம் அப்படிப்பட்ட வீராதி வீரன் மகிடவர்த்தனா சூரன் ஆமா மகிடவர்த்தனன் சூரன் கேள்விப்பட்டிருக்க தம்பி கேலி பழமா வந்து எங்க வீட்டுக்கார பாத்தியா ஊத்தியா வந்து கீஸ்தான் தம்பி அவர் பேரை கேட்ட உடனே அடிச்சாருல என் சட்டி கட்டி போட்டு நடுநடுங்குவார்கள். ஆனா தம்பி எங்களுக்கு இந்த நாட்டிலே எந்த குறையும் கிடையாது, அரண்மனையிலே எந்த குறையும் கிடையாது, வீட்டிலே எந்த குறையும் கிடையாது. நானும் எங்க வீட்டுக்காரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்று சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா ஒண்ணு என்ன, ஆனா தம்பி வர சக்கத்துல ஆனா ஒண்ணு இல்ல, எனக்கு அவருக்கும் பிள்ளை இல்லடா பூபதி, குழந்தையே இல்லடா. திருமணம் ஆமா, அவருக்கும் பிள்ளை இல்ல உனக்கு பிள்ளை இல்ல, 2 பேர். அப்புறம் அவருக்கு தனித்தனியா வருகும். உனக்குதான் பிள்ளை இல்லையா, வீட்டுக்கார தான் பிள்ளை இல்லையா? 2 பேருக்கும் பிள்ளை இல்லடா. 2 பேருமா பிள்ளை இல்லையா? ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி சில காலமாகவே எங்களுக்கு குழந்தை இல்லடா பூபதி. அதான் குடும்ப கட்டுப்பாடு பண்றாளா, பண்ணிட்டா கூட குழந்தை போறதில்ல. எனக்கு ஒரு குழந்தை அழகாக பிறந்தால் என்னை எப்படி அழைக்கும்? அம்மா பூபதி என்னை அம்மா வென்று அழைக்க. அம்மான்னு கூப்பிடுற வார்த்தை அது எவ்வளவு பெரிய
ஒரு குழந்தை பிறந்தா அம்மா தான் கூப்பிடும். அம்மான்னு கூப்பிட்டா எவ்வளவு ஆசையா இருக்கும், அன்பா இருக்கும் இல்லையா தம்பி? எல்லா செல்வங்களும் ஒரு வீட்டுல நிறைந்து இருக்கலாம். ஏமா ஆனா பிள்ளை செல்வம்னு ஒண்ணு அந்த வீட்டுல இல்லைன்னு சொன்னா பணம் இருக்குதோ இல்லையோ, ஆமாப்பா, கண்டிப்பா ஒரு குடும்பத்துல குழந்தை என்பது இருக்கும். அப்பதான் அந்த வீட்டுக்கே அழகு. மாமா மாமா அப்பதான் அந்த வீட்டுக்கே அழகு இல்லையா? எனக்கு பிள்ளை இல்லடா பூபதி, பிள்ளை இல்லடா, புள்ள இல்லடா எனக்கு. புள்ள இல்லையா? ஆமாண்டா. கவலைப்படாதம்மா, நான் உனக்கு மருந்து கொடுக்குறேன். என்ன மருந்தா? நான் சரியான என் ஊர் தாங்கல, சரியான வைத்தியக்காரன். கெட்டிக்கார பையன் என்ன தெரியாது. பிள்ளை பேக்கிற புள்ள பிறக்கிற மாதிரி என் ஊர்ல எத்தனை பேர் வந்து என்கிட்ட புள்ள வாங்கிட்டு போயிருக்காங்க தெரியுமா? டேய், புள்ள வாங்கிட்டு போயிறாங்கன்னா புள்ள பிறக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. டேய் எனக்கு தாங்கள போய் கெட்டிக்கார பூபதி எங்கன்னா தெரியாது. இந்த வைத்தியகார மூடு பூபதி எங்கன்னா தான் தெரியும். அப்படியா? அந்த மாதிரி பேர் எடுத்துக்கிறோம். ஐயோ பூபதி, இந்த புள்ள பாக்கிறதுக்கு பச்சளை மொழிக நிறைய கொடுத்து குழந்தை பிறகு கவர்மெண்ட் என்னடா இந்த மாதிரி நம்மள ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆமா, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பண்ணி குழந்தை பிறகு இந்த பூபதி பையன் மருந்து கொடுத்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கவர்மெண்டே பார்த்து அப்படியே சும்மா பரிசு வாங்கிக்கிறோம். பூபதி கவர்மெண்டே உனக்கு பரிசு கொடுத்தாங்க. என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பேத்து காதுல போத்தாங்க. அந்த மாதிரி வாங்க போறோம். எங்க வாங்கினாலும் பரிசு. இந்த 12வதுல இருந்து காலேஜ் வரல இந்த பரிசு தான் வாங்கணும். இந்த பரிசு தான் வாங்கணும். சரி, யார பார்த்து என்னெல்லாம் டீச்சர் வாடா பூபதினா வாடா, சரி போடா. அம்மா மரியாதையா பேசுவாங்க. சரி விடு. யார் இல்லாத மொத்தம் செருப்பால் அடிப்பாங்க. உனக்கு அப்பள புள்ள குடுக்குற புள்ள பேக்கிற மாதிரி மருந்து குடுப்பியாடா? கொடுப்பேன். எனக்கு புள்ள வர புள்ள குடுறா. எனக்கு புள்ள குடுறா. புள்ள கொடுக்குதா? நல்ல தோப்பு தான் இருக்குது, வாயா. அருமையான தோப்பேம்மா. மடியில வச்சுக்கிறான். இந்த மாதிரி எங்க ஊர்ல தோப்பு இல்லையே. மடியில வச்சுக்கிறேன் புள்ள வேணாம். பின்ன புள்ள இல்ல புள்ளன்னு உனக்கு பிரமதம் மண்டலி எதுல உனக்கு நான் சொல்ற மருந்து 3 வேலை சாப்பாடு. சொல்றேன். வெளியில சொல்றேன். வெளியே சொல்லக்கூடாது. ஏன் வெளியே சொன்னா என்ன வந்து கொந்துவாங்க, அரிப்பாங்க. ஓ அப்ப ரகசியமா இருந்தா அந்த மந்திரமும் அது பழிக்கும். யார்ட்டும் சொல்லாம இருக்க மாதிரி சொல்ல மருந்து கொடுக்குறேன். சரி கொடுப்போம். ஏன்னா நான் என் வேலைக்கு பாக்குறேன். ரொம்ப நாளா புள்ளடா நீ குடுறா. டேய் நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். நீயே சொல்லிட்டு பாரு. ஆமா, இல்லம்மா நாள புள்ள நீ கூடுறான்ற. அம்மா மருந்து குடுறா. அப்படி தெளிவா சொல்லு. நான் தமிழகத்து அபய பிராட்டிக்கு பேரன் நானு. சரிப்பா, நான் 10 அளவுக்கு படிக்கல. அகராதி படிச்சேன் நான். சரியப்பா, அகரமுறை சொல்லி தர. இரண்டியா அது தாலி அறக்கா. எனக்கு புள்ள வேணும்டா. சிவன் கோயிலுக்கு போய்க்கிறேன். சிவன் கோயில் முன்னாடி மஞ்சள் அலையிற இருக்கு பாரு. ஆமா பூ பூக்கும். அந்த பூ பூக்கும் பாரு. ஆமா, அதுல மஞ்சள் அலையிற காய் இருக்கு பாரு. ஆமா இருக்கு. அது ஒரு 4-5 பறிச்சுக்கிறேன். அது உள்ள இருக்கிற விதை வேற. அது எடுத்து நில அம்மியில போட்டு ஒட்ட அரைச்சிக்கிறேன். அரைச்சி சேர எள்ளு எடுத்துக்க. சரி, எள்ளு நல்ல வெல்லம் அதை கூட கலந்து 3 உண்டை செய். 3 உண்டையா செஞ்சிடறேன். 3 உண்டை செஞ்சு உண்டை சாப்பிடும் போது சொந்த பந்தத்தெல்லாம் சொல்லிடு. ஏன்டா சொல்லணும்? ரொம்ப நாள் கழிச்சு புள்ள பிறகு போது ஆமா சொந்த பந்தங்களை சொன்னா எல்லாம் கும்பலா வந்து குழந்தை பிறந்து பாப்பாங்க. இவ்வளவு நாளா புள்ள இல்லாத ஆயுதம் கிடக்குறேன், எல்லாருக்கும் தெரியும். அப்ப எனக்கு புள்ள பார்க்க போகுன்னா எல்லாரும் வந்து வரட்டும். ஆமா, சந்தோஷம். 2வது உண்டை போடும் போது மோளை அடிச்சாங்க போது. ஆமா, அந்த மோளைக்காரத்தான் சொல்றது. ஏன்டா தாளத்தோட இங்கதான் இருப்பாங்க மையெல்லாம். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறகு போதுன்னா ஆரபாரமா மோளத்தோடு. மேல தாளத்தோடு 32 மேல முழங்க உரகத்தோட. அப்படி 3வது உண்டை போடும் போது சரி உங்க வீட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு 3வது உண்டையை போட்டுக்கிட்டு மேல்மலையில் ஒரு அங்காள பரமேசி எப்படி படுத்துக்கிறோம் அந்த மாதிரி படுத்துக்கு. வல்லாந்து படுத்துக்கணும். படுத்துக்கிட்டா சொல்லாம இல்லாம புள்ள பிறந்துரும். யாரா கேட்டு கூட பாரு. மனோ இங்க வாங்க. அரண்மனையில இவ்வளவு நாளா நீதான் வைத்தியக்காரனா? அந்த வைத்தியக்காரன் நீதான் வைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரனா தெரியல. அதேதான். இப்போ பூபதினு ஒருத்தர் அருமையான புள்ள பேக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறான். அவன் கொடுத்த மருந்து அப்படியே சும்மா 9வது மாசம் 22 நாள்ல குழந்தை பிறந்துருமாமே. அந்த வைத்திய சொன்னா நானும் கொடுத்து பேர். அவன் என்ன மருந்து சொன்னான்? என்ன மருந்து அப்படின்னு கேட்டா, இந்த கோயில்ல மஞ்சள் அலரி பூ பாத்திருக்கியா? கோயில்ல தான் அந்த செடி இருக்கும். ஏமா அது சிவன் கோயில்ல மஞ்சள் அலரி மஞ்சா பூ நிறைய பூக்கும். அந்த காய் இருக்கும். அந்த காயை எடுத்து நல்லா உடைச்சு அதுல வரக்கூடிய அந்த வேற உள்ள இருக்கிற கொட்டை, அந்த பருப்பு அதை எடுத்து நல்லா ஒட்ட அரைச்சி அது கூட வெல்லம்
எள்ளு எள்ளு வச்சு ஒட்ட அரைச்சி கசப்பு இல்லாததுக்காக அந்த ஐடியா சொல்லி மூணு உண்டையா செஞ்சுக்கணுமா? ஓ அந்த அது 3 உண்டியா செய்யணும். 3 உண்டையா செஞ்சுக்கணும். ரைட்டு. உண்டையை சாப்பிடும் போது சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிடணும். அப்புறம் ஆள் சொந்த பந்தத்துக்கு ஆள் அனுப்பாத என்ன பண்ண போற? அப்ப உனக்கு தெரியுமா? அப்புறம் ரெண்டாவது உண்டை சாப்பிடும் போது இந்த மேல இருக்கு பச்சா. ஆமா மேலகா இருக்கு. ஆமா மேலகா இருக்கு. ஆள் சொல்லிடணுமா? அவங்கள வாய் கட்டு கட்டும் போதே சொல்ல மாட்டாங்க போன் பண்ணி. அந்த மருந்து இவனுக்கு தெரியும் மலக்குது. மூணாவது உண்டியை சாப்பிட்டு நடு வீட்டுல போய் ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த நம்ம குலதெய்வத்தை பூவாடக்காரியை நினைச்சுக்கின்னு மல்லாந்தடிச்சு படுத்துக்கினா அப்படியே சொல்லாம கொல்லாம வலி இல்லாம புள்ள பிறந்திருப்பான். மூணாவது ஒண்ணு சாப்பிட்டா அப்புறம் என்ன பண்ண போற? ரெண்டாவது ஒண்ணுக்கே மயக்கம் வந்துரு போகுது. மூணாவது ஒண்ணு சாப்பிட்டா உன் வேலை. இந்த 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 வைத்தியம் சொன்ன எந்த கம்யூனிட்டி சொன்ன பூபதி தான் மந்திரி. அது அடுப்பு பூபதி உன்னுக்குள்ள பேக்கல நீ வாடா வா. இங்க தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு ஊட்டி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா அம்மா பெரிய சபையில நீ சொல்றிய நீ புள்ள கொடுக்கறதுக்கு மருந்து கொடுத்தனே ஏன் பின்ன சாவறதுக்கு வைத்தியம் சொல்ற சாவறதுக்கு சொல்லுவாங்க. புள்ளனும் மண்டல இவளுக்கு காலமெல்லாம் என்னது கத்திக்கணும் ஒரே காலமுள்ள புள்ளையில சின்ன வைத்தியம் சொல்ற மாதிரி செவுத்த வச்சு சித்திரை இப்படி சுருக்கமான வைத்தியம். ஓ ஆம்பியா இருக்க இவனை வச்சு என்ன புள்ள போற பாரு நெம்பிள் டானிக் ஹாப்பி பர்த்டே அந்த பேச்சு மட்டும் பேசல அப்படி மெண்டல் ஆகி நம்ம ஊர்ல டானிக் விற்கிறாங்க, அதான் நெம்பிள் டானிக். வச்சுக்க பத்திரமா வீட்டுக்காரன் வர சொல்லிக்கிறான். சரி எங்க வீட்டுக்காரா இல்ல யாரும் ஒருத்தன போயா நீ ஒண்ணு மருந்து கொடுக்க தேவைடா. நான் இப்ப நான் கர்ப்பமா தான் இருக்கேன். கர்ப்பமா இருக்கிறியா? 6 மாசம் முழுவாம இருக்கேன்டா. யார் மச்சா கிச்சானுக்கா? நாள குழந்தை இல்லாம இருந்தேன். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப 6 மாசம் முழுவாம தான் இருக்கேன். யாருந்த குறையும் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் தான். என்னடா கேட்ட என் பாப்பா எதிர் வீட்டுக்காரன புள்ள வாங்கிச்சு. சரி 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 அப்படி சொல்ல வேணாம். இன்னும் மனசு கேட்க மாட்டேங்குது. சொல்லிட்டு வாங்கூடா மத்தல வேற ஆமா ஆமா அப்படியே பத்தியோட போய் சரியப்பா. அதனால எங்க வீட்டுக்காரர் இருந்தா அகிட்ட வர்த்தனா சூரன் இருந்தா உங்க மனைவி வசந்த சேனா வந்துட்டு சொல்றப்படா வேற புள்ள கொடுக்க தேட போயா யார பாத்துடா. ஏய் மணி வந்துடா. மணி வந்துடா. சும்மா என் மன்னவா ஐயா நான் எங்க படிக்கட்டி வரும்போது குறுக்கால வர படிக்கட்டியா மீட்டிங் ஹாப்பி பர்த்டே அம்மாவை மன்னவா இது வரல இது உலக்க எப்படி வரல இது உலக்க எப்படி குத்துனா முதல்ல உலக்கை எடுக்கவும் உலக்கையை கையில் எடுக்கவும் உள்ளங்கையில் வைக்கவும் உள்ளங்கையில் வைக்கவும் உலகை உரல எடுக்கவும் ரெண்டாவது உலக்கை எடுக்கவும் அதுல மூட்டை செத்து போட வேண்டும் போட்டுட்டு நம்ம மாங்க
பார்த்து பண்ணா சும்மா வந்திருப்பாய். அழைத்த காரணம் என்ன திருராமர் சரி பார்த்து பண்ணா சும்மா வந்திருப்பாய். அழைத்த காரணம் அடுத்த காரணம் ஆமாங்க. இப்ப எங்க போவதே நம்ம வடக்கு போய் தெய்வமோ வீரமங்காளி அந்த வீரமங்காளிக்கு 100 முடிப்பு ரசை கொண்டு வந்து மஞ்சள் உடைத்து நான் பலி கொடுக்க போகிறேன். நீங்கள் அரசாணை பலி தார கொடுப்பது அது வேண்டாங்க வேண்டாம் அதுதான் வேண்டாங்க நான் சொல்றத கேளுங்க. அது என்ன காரணம்? அது செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? இப்படிதான் ஒரு அரசன் செய்தார். அது அது யாரு? அந்த கிரிவாரி சாபூரி. ஆண்டு வரக்கூடிய சராசந்தன் அப்படிதான் ஒரு முடிப்புண்ட அரசர்களை கொண்டு வந்து பலி கொடுக்கிற நேரத்துல யாரோ ஒருவர் வந்து அவனை கொன்னுட்டாங்களா? அந்த அவருக்கு வந்த கதி உனக்கு வந்து விடும். என்னடா பண்ண ஆதார் கார்டு இங்க மாத்துறாங்க. ஆதார் கார்டு மாத்திர இடமாடா இது. எங்க போறாரு? அரசரை சிட்டி பிடிக்க போறாரு. சுவாமி நீங்கள் சென்றால் உங்களுக்கு ஏதாவது மரணம் வந்துவிடும். அதனால சுவாமி நீங்கள் போனால் மரணம் நீங்கள் அப்படி சென்று உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டா நான் தாலி அறுத்துட்டு என் தலைவிட ஓஏபி பணம் எங்க தராங்க? சரிங்க, நீங்க அரசரை சேவலுக்கு போகிறேன். நானும் உனக்கு கூட வரேன். நானும் கூட வரேன். நீங்க அரசரை எப்படி பிடிக்கிறீங்க, எப்படி அமராவதியில போடுறீங்க, அதை நாங்க பார்க்கணும்.
எப்படி பிடிக்கிறீங்க ஊரு? எப்படி பிடிக்கிறீங்க? எப்படி உள்ள விடுறீங்க? அடிச்சால் புடுவாங்க. நம்மளுக்கு சொந்தமான நந்தவனம். இந்த நந்தவனம் வந்தோம். நந்தவனம் வேடிக்கை பார்த்தாச்சு. அதனால சிறிய ஏங்க இப்ப நீ ரதத்தை வேகமா ஓட்டி வந்தியா? ஆமா. அதனால ரொம்ப வேர்வையா இருக்கு என் உடம்புல. நான் இந்த சிறிய ஓடை குளிக்க போறேன். குளி வரியா? ஆமா குளி. ஏங்க ஆனா சிறிய ஓடையா இருக்கு. தண்ணி கொஞ்சமா போகுது. தண்ணி கொஞ்சமா போகுது. ஓ ஜலம் கம்மியா இருக்கின்றது. அதனால நான் குளிக்க முடியாது. இறங்கி அப்ப நான் சும்மா அள்ளி கூட ஊத்த முடியாது. இப்ப நான் என்ன செய்யணும்? நீ உங்களுக்கு தான் இருக்குதே ஒரு கரம். அந்த கரத்தால் இந்த ஜலத்தை தேக்கினால் நான் நீ குளிக்கணும். அதை நீ வீடியோ எடுக்கணும். அசதியாய் முடிச்சு அந்த பத்தியாடி போலாமாங்க. ஓட போகுது பாரியா? என்ன ஓட போகுது? அசைவ தனி குடிலவா? உட்காரு தனி குடி. மன்னவா, நான் குளித்து முடித்து விட்டேன். உங்க கரத்தை எடுத்து என்னடா கடையில சுனாமி வந்த மாதிரி வருது? மாமா இப்படியாப்பட்ட ஒரு அலை போதே மாமா. ஓடு ஆமா கொஞ்சமா வந்தது, திடீர்னு அதிகமா வருது. அங்க வாடா. ஐயோ மாமா. மாமா பரரூபம் மனதோனுதே. ஐயோ மாமா. ஐயோ அந்த உருவத்தை பார்த்தா அவன மனிதனை போலயும் தெரியல, மிருகிற மாதிரியும் தெரியல மாமா. முன்னு பாப்பா யாரும் கேட்டு வா. மாமாக்கு பாத்ரூம் அடிச்சுட்டு வந்து இல்லையா? அவன் யாரு கேட்டு வந்தானா? வரமாமா. நீ யாரா? நீ யாரா குடுரு? எதுக்கு வை வையா? எதுக்காக நின்றாய்? வைவுரா அந்த வை விட முடியாதுடா. வை விடுறேன்னு சொல்லு. நீ கேட்ற வை. டேய் மறா. நான் போறா. இந்த வையா போன வைய போறா. வை விட மாட்டேன். வை முடியாதா? வை விட முடியாது. எல்லாம் ஒலிக்கல் சண்டை வாடா. ஏய் உனக்கு நான் வை விட மாட்டேன். நீ வண்ணா கால் சண்டைல பூந்து போ. நான் எப்படியாப்பட்டாலும் என்ன பார்த்து கால் சொல்ல சொல்றேன். வாடா சண்டைக்கு. சண்டை இல்ல வைய விடுறா. வை விட முடியாது. சண்டை தானே? வாடா சண்டைக்கு வாடா. வாடா டேய் வாடா. சண்டை தானே வா. சண்டைக்கு தானே வா. வாடா சண்டை தானே? சண்டை தானே? ஏய் அடங்கடா உத்தாச்சிக்க.
பள்ளி 16 பள்ளி படாம கொட்டிக்க அப்படியே. டேய் ஏய் ஆமா ஆமா இவன் ஆளு யாரு? என்ன ஊரு? இவன் பேர் என்ன? ஆள் தெரியாம போய் சண்டை போடலாம். டேய் சந்திரகுல பரம்பரை சிறுதாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் துரியன் முதல் விகிதன் கடை ஆக ஒரே தாய் ஆக மொத்தம் நாங்க 100 பிள்ளைகள் 100 பிள்ளைகள் 100 பிள்ளைகளா? 100 பிள்ளைகளா? ஆமாடா ஓ கும்பிட போலதாகும் குறுக்க வந்தாபல கிணறு வெட்ட சென்றால் பூதகணமனாபல என் ஆத்தாவுக்கு நான் பூஜை செய்யணும் சொன்னா இல்லையா? சொன்னேன் அது வீரமங்காளிக்கு திருமகாலுக்கு பூஜை செய்யணும் முடிப்பு நரசை கொண்டு வந்து ஒரே தாய் வைக்கணும் மக்களா இருக்கு ஆமா பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா? இவனுக்கு 100 பேர் வந்து மாட்டுறானுங்களே, ஆனா அவராம் பாரு இவனுங்களை விடலாமா? விடவே கூடாது விடலாமா? ஆனா டேய் இவன் மேல ஒரு சின்ன காயம் பட்டாலும் ஆத்தா பூஜை ஏத்துக்க மாட்டான் ஆத்தா பூஜை ஏத்துக்க மாட்டான். அதனால டேய் அத மட்டி தூரியான வாடா உன்னை வெட்டி மட்டி தூரியான வாடா உன்னை வெட்டி ஐயோ மாமா காப்பாத்து மாமா காப்பாத்து மாமா ஐயோ மாமா மாமா யாரோ தீர்த்த மாமலை ஆண்டு வரக்கூடிய ஏழரை கூட்டுது தீர்த்தமாபுரி ஆண்டு வரக்கூடிய மகிழ சூரனா எங்களை 100 பேரையும் பிடித்து கொண்டு அமரதல்ல வைத்து விட்டான். காப்பாத்தி ஐயோ மாமா மாமனை எதுக்கு வாங்குடுங்க என்னுடைய அமரதல்ல போட்டாச்சு ஆனா இன்னும் ஒரே ஒரு ஆள் குறையுது இன்னும் ஒரே ஒரு ஆள் குறையுது ஒரு ஆள் வேண்டும். அதோ பார் அவனை உத்து பார்த்தா யாரு அவன் எப்படி வருகிறான்? டேய் அட நரத்தை கேளவன் நாட்டிய வருகிறான். இவனை பிடிச்ச அம்பதுல போட்டா 100 ஆத்தாவும் ஆத்தா பூஜை ஏத்துக்க மாட்டான். ஏண்டா அவங்களுக்கு நான் சம்மந்தி. என்ன சம்பந்தி? பொண்ணு கொடுத்த சம்மந்தி. பொண்ணு கொடுத்த சம்பந்தியா? ஆத்தா பூஜை ஏத்துக்க மாட்டான். சம்மந்தி சாரி மாசம் பண்ணி இப்படிதான் ஏத்துன்னு போவாங்க. சம்பந்தியா? ஆமா. ஆனா ஆத்தா பூஜை ஏத்துக்க மாட்டான். ஏத்துக்க மாட்டான். ஐயா இப்ப இது யாரு அவங்களுக்கு யாரு ஒண்ணா வேணுமா? அது அப்பா 99 பேர் இருக்கான். இவன் சம்பந்தி முறையா வேணுமா? ஆஹா இப்பதாங்க இவன் சம்பந்தி முறைன்றான். ஆமா இவன் என்னடா பண்ணலாம்? ஐயா இப்ப இந்த கருப்பசாமிக்கு கோயில் கட்டிக்கிறாங்க. ஆமா இந்த கருப்பசாமி மூலஸ்தானத்துல இருக்கும். மூலஸ்தானத்துல இருக்கு. ஆனா அந்த மூலஸ்தானத்துக்கு வெளியே முன்னாடியா இருக்குது பாரு. முன்னாடியா அந்த முன்னாடியானுக்கு இந்த சம்பந்திய பலி கொடுத்துட்டு அந்த கருப்பசாமி மூலஸ்தானத்துக்கு 99 பேரை பலி கொடுத்தா 100 சரியா போச்சு கணக்கு வந்து போச்சு. இவனா சோதனை மண்ணில போட்டா இவன் முதல்ல முன்னாடி என்ன பிடிக்காத அவங்க எண்ணத்துல ஒரு ஆள் இட்டு வந்து விடுற நீ வெட்டிக்க. சரி போ. நீங்கள் போகும்போது 100 பேரும் வரும்போது தனியாக அப்பா போகும்போது 100 பேரா போனீங்க திரும்ப வரும்போது தனியா முக்காடு போடுவது காரணம் என்னப்பா? அவங்க 100 பேர் எங்க? நாங்க ராஜாக்களை தேட போடும்போது போன இடமோ தீர்த்தமாமலையா மலை அந்த தீர்த்தமாமலை ஆண்டவர் கூட மகிழ வருத்தம்னா மகிழ வருத்தம் எவனா
சூரனா அம்மா சரி சூர வந்தா அவன் அவங்கள பண்ற நீங்க போன வேலை செய்ய வேண்டியதானே உன் வீட்டுக்கார சுதி கட்ட மாதிரி சும்மா இருக்கு தெரியாதுன்னா என்ன பண்ணாரு அவன்கிட்ட சண்டைக்கு போய்க்கிறான் எதுக்கு ஓ கபடி விளையாடுறதுக்கு சண்டை போறாம அவனுக்கு ஒரு சிறிய பூஜையா வீரமாங்காளிக்கு சிறிய பூஜை செய்யணுமா பெரிய பூஜை 100 முடிபுண்ட அரசனை கொண்டு போய் பலி கொடுக்க போறான் காளியா தேவிக்கு வெள்ளிக்கிழமையா வெட்ட போறானா அவன் 100 பேர் அவன் எங்கனா பலி கொடுக்க போறான் என்ன பண்றான் உங்களுக்கு என்ன நீங்க போனங்க வர வேண்டியதானே அங்கதான் பெரிய சிக்கல என்ன சிக்கல 100 பேர் சண்டை போறான் பாரு 100 பேர்த்து புடிச்சு அமராவதில போடு ஐயோ அப்பா விடிஞ்சா வெட்ட போறான் அப்பா என் ஆம்பளை போயிட்டு வந்து ஒரு வயசு வரல அப்பா அப்பா ஆம்பளையா அப்பா ஆம்பளையா அப்பா ஆம்பளையா அப்பா ஆம்பளையா ஏன்பா நிஜமா நீ தாலி அறுத்துருவீங்க சொல்லுப்பா அப்பா ஆம்பளையா அப்பா ஆம்பளையா சொல்லுப்பா ஏய் ஏந்திரிடி பாப்பா சொல்லுப்பா ஏம்மா மகளா உங்க வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்காரு வரணும்னு சொன்னா ஒரே வயதா இருக்குது என்ன வழி ஏன் தம்பி இருக்கிறான் பாரு கோபால கண்ணன் கோபால கண்ணன் உங்க தம்பி நீங்க சித்தப்பா ஆமா கோபால கண்ணன் போய் ஆ அப்பா வீட்டுக்கார வரணும்னு சொன்னா வீட்டுக்கார வழி கேட்டா கண்டிப்பா வீட்டுக்கார வரது வயசு சொல்லுவார் வழி சொல்லுவாரு அப்ப தேடி போகணுமா ஆமா அப்ப என்னப்பா கூப்பிடுறேன் நீங்க போங்க இப்படியே போவாதீங்க கோகுல கொஞ்சம் ராமனா கோபால கண்ணா கோபியர் கொஞ்சம் ராமனா அப்பா அவன் பாதமே அடிமலனே மலை போடுமா மலை போடு எப்பா நீங்க மலையை கொடியா நிலையா பிடிக்கும் மலையை கொடியா நிலையா பிடிக்கும் மாயா உன் பாதமே மாயா உன் பாதமே அப்பா உன் பாதமே அப்பா பாத்திருக்கு 100 மகள் உன் பாதத்துக்கு சரியாமா அது சீக்கிரமாக ஆயத்துல காரணம் என்ன எப்பா நம்ம என்ன செய்வேன் அது செய்வேன் எப்பா உங்களுக்கு என்ன குறை என்ன குறையா அப்படின்னா அப்பா பாண்டவோட வளர்த்து ஓட்டு வைத்து 8 வருஷம் ஆகி போச்சு ஆமா அவங்க இருக்காங்களா அவ்வளவு செத்துட்டாங்கன்னு பார்ப்பதற்காக 100 பேர் காட்டுக்கு போனாங்க ஆமா. அங்க எவன தீர்த்தமலை ஆண்டு வரக்கூடிய மகிழ்வர்ணா சூரனா ஐயோ சூரனா அவன் காலிக்கு அவன் 100 முடிவுண்ட அரசர்களை பலி கொடுக்க போன அவன் பிரார்த்தனை அவங்க போனாங்க பாரு ஒரு தாய் வைத்த மக்கள் தெரிஞ்சு போச்சு அவங்களை புடிச்சு மந்திராடை உடுத்தி இந்த வெள்ளிக்கிழமை பலி கொடுக்க போறாங்களா அவன் 100 பேரை காப்பாத்தணும் நீ நீங்க 100 பேரும் விடுஞ்சா உன் வீட்டுக்கார தலையை வெட்டுவோம் மகிழ வரத்துல 100 பேர் விடுஞ்சா தாலியா இருக்க போறீங்க தாலியா அறுத்து போட்டுட்டு நேரா 100 பேர் என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு எந்த குறையும் நீ குடிச்சாரா போ பொண்டாடி தாலியா இருக்கு தின்னோ பாடி பத்திரல போ
நீ வந்தா ஆம்பளை சொன்னா உடனே கூப்பிட்டோம். நீ ஆம்பளை சேர்த்துற தாலி எடுத்து என் வீட்டுக்கு வந்து கூப்பிட்ட உடனே கூப்பிட்டான். சரி சரி அப்படியே கூட நான் வரோம். சொல்றது கேளு. சொல்லு. அப்படியே கூட தாலி அறக்குற நீ சொன்ன மாதிரி தாலி எடுத்து வீட்டுக்கு வரோம். எனக்கு நகை வாங்கி கொடுப்பா, தோடு வாங்கி கொடுப்பா, சாப்பாடு போடு, எல்லாம் போடுவேன். அனைத்து செய்வேன். நைட்டு 12 மணிக்கு மேல எனக்கு ஆம்பளை ஆசை வந்துரும். நீ வந்து படுத்துக்கியா? அப்புறம் என்ன அப்புறம் வருவான் அப்படியே வந்து தாலி எடுத்து போடுங்க. சரி ஆம்பளை வர வழி சொல்லு. உன் அவசரத்துக்கு உன் ஆம்பளை வரதுக்கு நான் வயசு சொல்றேன். ஆனா என் பேச்சு நீங்க கேட்கணும். அப்பா இது கிடையாதுயா. அப்பா நீ என்ன சொல்றியோ இப்படியே கேக்குறோம். அப்பா படு சொன்னா அப்படியே படு. ஏய் நீ சொல்ற வார்த்தை கேக்குறேன்பா. அம்மா சொல்லுப்பா. அங்க இருக்கு பாரு என் தங்கை. யாரு? நாகலாத்துல இருக்கு பாரு நாகக்கண்ணி. நாகக்கண்ணி. அந்த சகால் கேக்குறா அவளுக்கு என்ன? அவளுக்கு எங்களுக்கு எதுக்கு சம்மதம் வச்சு பேசுற நீ? அப்போ சொல்லுப்பா. அப்படியே வேணும்னா என் பேச்சு கேட்கணும். வேணும்பா சொல்லுப்பா. அப்பா அப்பா ஆம்படியா அப்பா அப்பா ஆம்படியா மண்டி உடைச்சிடும். அப்பா ஆம்படியா வர வழி அப்படி சொல்லு. அப்பா ஆம்பளைனா எல்லாம் பாக்குறோம்னு நினைப்பேன். என் தங்க நாகக்கண்ணி இடத்துக்கு போனோம். போய் என்ன இப்படி போக கூடாது. அனாதை பெண்கள் முக்காடு போட்டு எப்படி போறாங்க? வயசான கேள்வி மாதிரி. ஆமா அப்படி போயிட்டு ஆகாவாணி பூமா சாச்சியாக ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக. ஆமா நாங்க எதை கேட்டாலும் தரணும். ஃபர்ஸ்ட் சத்தியம் வாங்க வேண்டும். ஓ பைசா சத்தியம் வாங்க வேண்டும். ஆமா அப்படி சாதாரணமா வாங்க கூடாது. அப்படி எப்படி வாங்கணும்? ஆமா அத இருக்கார் பாரு. உங்க மூத்தா தர்மபுரி வீச்சு சாட்சியாக. மூத்தா தர்மன் மீது சாட்சியாக. மூத்தார் தர்மன் மீது சாட்சியாக. சாட்சியாக உங்க வீட்டுக்காரர் இருக்காரு பா. உங்க அக்கா இருக்காங்க பாரு பாஞ்சாலி. சாட்சியாக. பாஞ்சாலி சாட்சியாக. உங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாரு அர்ஜுன பெருமாள். சாட்சியாக. அர்ஜுன பெருமாள் சாட்சியாக. சாட்சியா. இதெல்லாம் விட்டுருங்க. சரி இன்னொன்னு மெயின் அதான் மெயின் ஆகுதாங்கதா. அப்படி அப்படி எப்படி எப்படி உங்க அண்ணன் இருக்கிறார் பாரு கோபால கண்ணன். ஆமா கோபால மீது சாட்சியாக நாங்க எதை கேட்டாலும் தரேன் என்று அப்படி சத்தியம் வாங்க வேண்டும். ஆமா நீங்க சத்தியம் வாங்குவோம் நாங்க வந்துருவோம் உடனே. ஆமா முக்காடு போடு. அதான் கைதா நான் தான் ஒரு தாலி நிலைக்கு சொல்றேன். தன்னை தேடி நங்கையால பெண்களும் நாகலோக தாண்டக்கூடிய நாகக்கண்ணியை பார்க்க இதை நாகலோக தாண்டக்கூடிய நாக கண்ணிதர்
உசிதமாய் மதனரழியா உயிரது மொழியால் மாணவர் புகழும் முகத்தலகி நேராகிய மாதவி என் அருகில் சாமரம் நேராகிய மாதர் என் அருகில் வெண்சாமரம் வீச அஞ்சலம் பேசி ராஜே